ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஊட்டியில இந்துஸ்தான் ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. அது எப்படி செய்யறாங்கன்னு நம்ம ஹோட்டல் ஓனர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி, எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. எத்தனை வருஷமா நான் ஹோட்டல் நடத்துறீங்க? நான் 8 வருஷமா நடத்திட்டு இருக்கேன் தம்பி. 8 வருஷமா ஆகும்ண்ணா? ஆமா. ஐயோ, எத்தனை மணிக்கு சார் கடையை திறப்பீங்க? நான் காலையில 7 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். 11 மணி வரைக்கும் யாரு சமைக்கிறா? மேக்சிமம் கிச்சன் ஃபுல்லாமே வந்து நாங்கள் தான் பார்த்துக்குவோம். நான், மை ஃபேமிலிஸ். இந்த முக்கியமான டிஷ்ஷஸ், பிரியாணி அண்ட் சைட் டிஷ்ஷஸ்லாம் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் இருக்காங்க, செஃப்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்களே பிரியாணிலாம் செஞ்சுருக்கீங்களா? ஆமாம், பிரியாணி ரெசிபி எங்களோடது சொந்த ரெசிபி, அதனால நாங்கள் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம். நீங்க இப்போ பிரியாணில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, செட்டிநாடு இருக்கு, தலப்பாக்கட்டு இருக்கு. நீங்க என்னென்ன வெரைட்டிஸ்? எங்களது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி, கீரனூர் பிரியாணின்னு சொல்லுவாங்க. எங்களோடது அந்த ஸ்டைல் பிரியாணி, சீரக சம்பா அரிசியில கறி போட்டு தம் செய்யற பிரியாணி, எங்களது தம் பிரியாணி. சூப்பர் சார். அப்போ பிரியாணிக்கு என்னென்ன சார் சைடிஷ் தரீங்க? பிரியாணிக்கு தயிர் சட்னியும் கிரேவியும் கொடுத்துருவோம். அது போக வெரைட்டி சைடிஷ் மாதிரி சிக்கன் வெரைட்டி சைட் டிஷ்னாக்கா எங்கள்கிட்ட சிக்கனு மட்டன் எல்லாம் சேர்த்து ஒரு 30-35 சைட் டிஷஸ் இருக்கு. என்ன சார் 35 சைடிஷ்? 35 சைட் டிஷஸ் எங்கள்கிட்ட இருக்கு. சீரியஸாவா? ஆமா. டிஃபன் என்ன செய்றீங்க? இதுல 20 சைட் டிஷ் நீங்க காலையில 7 மணிக்கு நீங்க சாப்பிடலாம். காலையில 7 மணிக்கே எங்க கிட்ட பிரியாணி ரெடி ஆயிரும். 8 மணிக்கு நாங்க பிரியாணி டெலிவரி கொடுத்துருவோம், லைனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். 8 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எங்க கிட்ட 3 வகை 4 வகை பிரியாணி ரெடியாவே இருக்கும். என்ன சார் சொல்றீங்க சார்? காய்ஸ், அண்ணா கடையில 8 மணிக்கெல்லாம் பிரியாணி ரெடி ஆயிருமா? நினைச்சு பாருங்க, காலையில 8 மணிக்கு சுட சுட பிரியாணி தர்றேன்னு சொல்றாரு அண்ணன். அதெல்லாம் 8 மணிக்கெல்லாம் ஊட்டில எங்கேயுமே கிடைக்காது காய்ஸ். சார், டிஃபன் ஐட்டத்துல வேற என்னென்ன சார் செய்றீங்க? காலையில 8 மணில இருந்தே நைட்டு 11 மணி வரைக்கும் எங்ககிட்ட இட்லி எப்பவுமே அவைலபிள். அதே மாதிரி தோசையில ஒரு 30 வெரைட்டி தோசை வச்சிருக்கோம். 30 வெரைட்டி தோசையும் நீங்க காலையில 8 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த தோசை வெரைட்டிஸ் கிடைச்சிட்டே இருக்கும். தோசைக்கு சைடிஷன் பாக்குறப்போ எங்க கிட்ட காலையில இருந்து நைட் வரைக்குமே சிக்கன், மட்டன், பீஃப் எல்லா வகையான கிரேவியும் ட்ரையும் எல்லா வகையான சைடிஷும் எங்கள்கிட்ட கிடைக்கும். டிஃபனுக்கே எல்லா சைடிஷும், எல்லா நான்வெஜ் வந்து டின்னர் வரைக்கும். காய்ஸ், மிஸ் பண்ண. லஞ்சுக்கு அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? லஞ்சுக்கு வந்து எங்க கிட்ட ஸ்பெஷல் மெனுவா வந்து நான்வெஜ் மீல்ஸ்ன்னு வச்சிருக்கோம். நான்வெஜ் மீல்ஸ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 6-7 வகையான சைட் டிஷஸோட சாப்பாடு, பிரியாணி, கீ ரைஸ், சப்பாத்தியோட சேர்ந்து உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கோர்ஸா உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிரும். ஃபுல் மீல்ஸ். அந்த மீல்ஸ்ல அன்லிமிட்டட் மீல்ஸ். அன்லிமிட்டடா சார்? அன்லிமிட்டட் மீல்ஸ் பிளஸ் வந்து அது கூடவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கிடைச்சிரும், கீ ரைஸ் கிடைச்சிரும், ஒரு சப்பாத்தி ஆர் பரோட்டா ஏதாவது ஒன்று கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். டின்னருக்கு வந்து இட்லி இருக்கும், தோசை இருக்கும், பரோட்டா சப்பாத்தி ஐட்டம்ஸ் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், கூடவே இந்த சைட் டிஷ் எல்லா வகையான சைட் டிஷஸும் இருக்கும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம கடையில ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அப்படி என்னென்ன ஸ்நாக்ஸ் போடுறீங்க? எங்க கிட்ட ஸ்நாக்ஸ்ல நாங்க ஃபேமஸ் தான். எங்க கிட்ட சிக்கன் சமோசா. சிக்கன்ல சமோசா புதுசா இருக்கு, எப்படி சார்? சிக்கன் உள்ள ஸ்டஃப் பண்ணி சிக்கன்ல சமோசா. சிக்கன் பிளஸ் ஆனியன், நீங்க நார்மலா சாப்பிட்டு இருப்பீங்கல்ல, வெங்காயம் சமோசா சாப்பிட்டுருப்பீங்க, அதே மாதிரி சிக்கன் சமோசா எங்க கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். சிக்கன் சமோசா இல்லாம மட்டன் சமோசா இருக்கு, பன்னீர் சமோசா இருக்கு, மஷ்ரூம் சமோசா இருக்கு, வடையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, சமோசா ரோல்ஸ் இருக்கு. சார் என்ன சார் வடையிலே இத்தனை வெரைட்டியா? வடைங்க இருக்கு, போண்டா இருக்கு. இதுவும் காலையில 8 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கிடைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும். இப்போ டெலிவரி இருக்கா சார் நம்மள்ட்ட? நம்ம கிட்ட டெலிவரி இருக்கு, பெய்ட் டெலிவரி. ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் பெய்ட் டெலிவரிஸ் கொடுக்குறோம் நாங்க. சார், இப்போ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ்லாம் எப்படி சார் பண்றீங்க? பல்க் ஆர்டர்ஸ் நாங்க எடுக்கிறோம், எவ்வளவு பேருனாலும் எடுத்து நாங்க கொடுத்துறோம். அதே மாதிரி கிலோலையும் நாங்க கொடுக்குறோம். 1 கிலோ உங்களுக்கு 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும், 3 கிலோ வேணும் அப்படின்றப்போ கிலோஸ்லயும் நாங்க கொடுத்துறோம். இல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு இந்த ஃபுட்டு இத்தனை பேத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துறோம். இல்ல எங்களுக்கு வந்து தனியா ஒரு ஸ்டால் மாதிரி, நீங்க பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ஸ்டால் மாதிரி போடணும்னாக்கா ஸ்டால் மாதிரியும் போட்டு தந்துடுறோம். இல்ல அவுட்டோர் கேட்டரிங் வேணும்னாலும் அவுட்டோர் கேட்டரிங் நாங்க செஞ்சு கொடுப்போம். எல்லா ஈவெண்ட்டுக்கும் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி தந்துருவீங்க? ஆமா. உங்களுக்கு நீங்க 50 வெரைட்டி வரைக்கும் லைவ் கவுண்டர்ஸ் போட்டு நாங்க பண்றோம். லைவ் கவுண்டர்ஸ்ல 50 வெரைட்டிஸ் வரைக்கும் நாங்க லைவ் கவுண்டர்ஸ்ல கொடுக்குறோம். சார், இப்போ நம்ம கடையில பிரியாணி பிரைஸ் காஸ்டிங்ல எப்படி சார்?
நம்ம கிட்ட சிக்கன் பிரியாணி 150 ருபீஸ் தான். 150 ருபீஸ்க்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஊட்டிலேயே ஊட்டியிலே எப்படின்னா? ஊட்டியிலேயே 150 ருபீஸ்க்கு நாங்க பிரியாணி கொடுக்குறோம். அப்போ மட்டனு மட்டன் 220 ருபீஸ். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் மட்டன் கிலோவே போயிட்டு இருக்கு, எப்படின்னா உங்களால முடியுது? நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னா என்னத்த சொல்லுவீங்க? எங்களது ஸ்பெஷல்னாக்கா வந்து பிரியாணி எங்களோட ஸ்பெஷல், ஸ்நாக்ஸ் எங்களோட ஸ்பெஷல். அதே மாதிரி சைட் டிஷஸ்ல ஒரு 4-5 எங்களோட சொந்த ரெசிபி டிஷஸா வச்சிருக்கோம். பெப்பர் சிக்கன்னாக்கா நார்மலா பெப்பர் சிக்கன் நீங்க வேற இடத்துல சாப்பிட்றப்ப வேற மாதிரி இருக்கும், எங்க கிட்ட வேற மாதிரி இருக்கும். பெப்பர் சிக்கன்னாக்கா எல்லாருமே சைனீஸ் ஸ்டைல தான் கொடுப்பாங்க. எங்களது வந்து ஆத்தன்டிக்கா தமிழ்நாட்டுல ஒரு மிளகு கோழி எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி மிளகு கோழி, அதே மாதிரி மிளகு சுக்கா சுக்கா அதே மாதிரி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் சிக்கன் என்னோட சொந்த ரெசிபிஸ், ஹோட்டல் பேர்ல நிறைய நிறைய சொந்த ரெசிபிஸ் வச்சிருக்கோம். 2-3 சொந்த ரெசிபிஸ் வச்சிருக்கோம். அது எங்க கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. சார் அப்போ நீங்க சொன்னதை பார்க்க போனா நைட் 11 மணி வரைக்கும் கூட உங்களை நம்பி உங்க கடைக்கு வரலாம். ஆமா, நீங்க ஊட்டியில எங்க இருந்தாலும் நீங்க எங்களை தேடி எப்பவுமே எங்க கடைக்கு வரலாம். 11 மணி வரைக்கும் நாங்க ரெடியா இருப்போம். எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ணா சொல்லிட்டாரு, நீங்க நைட் எத்தனை மணிக்கு சுத்தினாலும் நைட் 11 மணிக்கு கூட அண்ணா கடைக்கு வந்தீங்கன்னா சுட சுட பிரியாணி அண்ணா கடையில கிடைக்கும். சார் முக்கியமான கொஸ்டின், எதுக்காக சார் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? யாருக்கும் துரோகம் செய்யாத பிசினஸ்ல மனசார கொடுக்கலாம். பாயிண்ட் சார். ஆனா மத்த இடங்கள்ல சாப்பிடுறதுக்கும் உங்ககிட்ட சாப்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னா? ஒரு நல்ல கேள்வி. நாங்க வந்து நிறைய ஐட்டம் தவிர்த்துறோம். யூஸ்ட் ஆயில் நாங்க யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் நாங்க யூஸ் பண்றதே இல்ல. ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நாங்க யூஸ் பண்றது இல்ல. பேக்கெட் மசாலாஸ் நாங்க யூஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை நாங்க தவிர்த்துறோம். இப்போ எங்களுக்கான மிளகாத்தூள்ல இருந்து மல்லித்தூள்ல இருந்து எல்லா மசாலாஸ்ல இருந்து எல்லாமே நாங்களா சொந்தமா அரைச்சு, பிரியாணி மசாலா இருந்து குருமா மசாலா இருந்து கறி மசாலா இருந்து எல்லா மசாலாவும் நாங்களே சுயமா ரெடி பண்றோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து கலர் பொடி யூஸ் பண்றது இல்ல, அஜினோமோட்டோ யூஸ் பண்றது இல்ல, சோடாப்பு யூஸ் பண்றது இல்ல. ஸோ எங்களுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி எத்தனை பேர் எங்களை நம்பி வந்தாலும் ஹாட் வாட்டர் வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் ஊட்டியில. நாங்க தண்ணிக்கு காசு வாங்குறது இல்ல, அது எங்களோட பாலிசியாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனாக்கா முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு தரமான உணவை எந்த வயிற்றுக்கு உபாதையும் இல்லாம மனசார கொடுக்கணும்னு நாங்க 100% முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். சார் இன்னொரு கொஸ்டின், எனக்கும் கொஞ்சம் வந்து பிரியாணி சொல்லி தந்தீங்கன்னா நானும் அப்படியே கத்துக்கலாம். கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க யாரு வேணாலும் எங்க கிட்ட வரலாம். பிரியாணி மட்டும் இல்ல, எல்லா ஐட்டத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். தாராளமா நீங்க எங்க கிட்ட வரலாம், யாரு வேணாலும் வரலாம். வீட்டுல இருக்கவங்க வரலாம், கத்துக்கணும்னு ஆசை இருக்கவங்க வரலாம், புதுசா கடை போடணும்னு நினைக்கிறவங்க வரலாம். யாரு வேணாலும் வாங்க, சொல்லித்தரேன். காய்ஸ், அண்ணன் எல்லாமே ஓப்பனா எது பண்ணாலும் சொல்லித்தரேன், வாங்க நம்ம வீடு மாதிரின்னு சொல்லியிருக்காரு. கன்ஃபார்ம் நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணுங்க. நான் அண்ணன் ஹோட்டல் வந்து மைசூர் ரோட்ல இருக்கு. நான் லொகேஷனை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன் காய்ஸ். ஓகே மக்களே, உங்களுக்கு வயிற்றுக்கும் மனசுக்கும் பர்சுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுனாக்கா ஊட்டி வந்தீங்கன்னாக்கா எங்க கிட்ட வந்து சாப்பிடுங்க, நாங்க இருக்கோம். நன்றி. நன்றிண்ணா.